சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு முக்கியமான என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப அதிகப்படியான ப்ரெஷரெல்லாம் தாங்கிக்கிட்டு லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாமா இல்லை எங்கேயே லைஃப்பை முடிச்சிக்கலாமான்ட்டு கூட சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஏதாவது தப்பான முடிவுகளாக கூட உங்கள் மனசில் இருக்கும். பேசாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு பேசாமல் வாழ்க்கையை முடிச்சிக்கலாமான்ற எண்ணம்லாம் கூட நிறைய பேருக்கு உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி ஏதோ ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நானுமே நிறைய மோசமான ஒர்ஸ்ட்டான காலகட்டத்திலாம் தாண்டி தான் நான் இந்த இடத்துல இப்போ நான் உட்காந்துருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வேணால் இருக்கலாம். ஆனால் எப்பயுமே அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த வாழ்க்கை போதும், இதோட ஒரு டாட்டை வச்சுட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கோன்ற ஒரு எண்ணம் மட்டும் நம்மளுக்குள்ளே எப்பயுமே வரக்கூடாது. அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணிக்கலாம், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நம்மளாம் வாழ்ந்து என்னத்தை பண்ண போகிறோம், நம்ம ஒரு ஃபெயிலியரு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும். என் வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் நைட் டைமில் தூங்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா முழிப்பு வரும். எப்பப்போலாம் முழிச்சு பார்ப்பேன்னா, ஒரு நைட்டில் ஒரு 12 மணிக்கு ஒரு தடவை முழிச்சு பார்ப்பேன், 2 மணிக்கு ஒரு தடவை நைட்டில் எழுந்திரிச்சு முழிச்சு பார்ப்பேன், 4 மணிக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு முழிச்சு பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் முழிச்சு நான் தூங்கிட்டு இருக்க ரூம்லேருந்து முழிச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். தூங்கிக்கிட்டே அப்படியே அந்த எழுந்திரிச்சு அந்த தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு ஒரு டைமும் நான் எழுந்திரிக்கும் போது அந்த ஜன்னலை தான் பார்ப்பேன். அந்த ஜன்னலில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி வரைக்கும் ஒரு பிளாக்காகவே இருக்கும், ஒரு இருட்டாகவே இருக்கும். அதே ஒரு 4:30, 5 மணிலாம் தாண்டும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ளூயிஷ் கலரில் கொஞ்சம் கொஞ்சமாக வானம் விடிய ஆரம்பிக்கும். அந்த இருட்டாக இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லடா, இன்னும் விடியல, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு தூங்குறதுக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 12 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணிக்கெலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு 4:30, 5 மணியெல்லாம் தாண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் வரும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்கும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சா அவ்வளோ பிரச்சனைகள் என் தலையில் இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு இருக்கும், அவ்வளோ கடங்காரர்களுக்கு நான் பதில் சொல்லணும், அவ்வளோ பிரச்சனைகளையும் கஷ்டத்துலையும் என் வாழ்க்கை அந்த டைமில் நான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி விடிஞ்சா எப்பட்றா இனி நல்லா நம்ம தாண்ட போகிறோம், எப்பட்றா ஒருத்தவங்ககிட்ட நம்ம அசிங்கப்பட்டு நின்று பதில் சொல்லி எப்பட்றா அவங்ககிட்ட அவங்கள நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி அவங்கள பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கஷ்டத்தால் தான் எனக்கு அந்த மாதிரி இருக்கும். நைட்டில் நிம்மதியாக தூக்கம் கூட வராது. ஒரு டைம் எழுந்திரிச்சு இப்படி தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த ஒரு காலகட்டம் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அப்போலாம் என்ன தோணும் தெரியுங்களா? அந்த 12 மணி, 2 மணி, 4 மணிக்கெலாம் அந்த இருட்டாக இருக்கும்போது, இந்த நாள் இப்படியே விடியாமலே இப்படியே போயிடக்கூடாதா? இது விடியவே கூடாது. வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடணும். இது விடிஞ்சாவே எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பேன் அப்போலாம். ஓகேங்களா? பட் நான் அப்படி அந்த மாதிரி நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்றது நான் உணர்றேன். ஓகேங்களா? நான் அதே மைண்ட் செட்டோடையே காலத்தை ஓட்டியிருந்தேன். இன்றைக்கி நான் நல்ல ஒரு பாதையில் தான் நான் போயிட்டுருக்கேன். எனக்குன்னு இன்றைக்கி ஒரு அடையாளம் இருக்குது. எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்குன்னு இன்றைக்கி ஒரு மரியாதை இருக்குது. என்னோட தொழிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப் நோக்கி என்னோட லைஃப்பில் போயிட்டுருக்கேன். ஆனால் அதே மைண்ட் செட்டோடையே அன்றைக்கி நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸில் ரொம்ப கஷ்டமாகிடும். நிறைய அவமானத்தை சந்திச்சிடுவேன். ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் அது பார்த்தா அன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டான தோல்விகளில் தான் போய் முடியும். ஸோ அந்த டைம்லாம் ப்ரெஷர் ஓவர்லோட் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு டைமில் நானே வெடிச்சிருவேன்னா அது எனக்கு எப்படின்னா, நான் சின்ன வயசில் எப்படின்னா நிறையா பிஸ்னஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறையா ஆசைப்பட்டு எப்படி நம்ம அண்ணாமலை, ரஜினி படம், அருணாச்சலம், படையப்பா படம், சூரிய வம்சத்தில் ஒரே பாட்டில் சரத்குமார் பணக்காராய் வந்துருவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி நம்மளும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கனவுகள் எனக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். ஆசை அப்படி தான் எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நிறையா பெரிய பெரிய முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஃபினான்ஷியலாக ரொம்ப மட்டமான தப்புகள்லாம் நான் பண்ணேன். எனக்கு ஃபினான்ஷியல் பற்றி எனக்கு எதுவுமே எனக்கு அப்புறம் ஒன்றுமே எனக்கு ஒஸ்ட்டு. எனக்கு எந்த நாலேஜுமே எனக்கு இருக்காது. எனக்குமே எதுவும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கிடையாது. வீட்டில் சொல்லி கொடுக்குறதுக்கும் எனக்கு அந்தளவுக்கு யாரும் அதை நான் தப்பு சொல்ல விரும்பலை. பட் எனக்கு ஆசை, கனவுகள் பெருசாக வரணும்னு இருந்துச்சு அந்த ஸ்டேஜில். பட் எனக்கு வழிகாட்டவோ இல்லை என்ன நானே சரியாக வழி கொண்டு போகிறதுக்கும் எனக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் அப்போ பத்தலை. ஸோ நிறைய ஃபினான்ஷியலாக தப்பு பண்ணி நிறைய கடன்காரனாகி நிறைய கடனுக்கு வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த ஸ்டேஜில். அப்போ அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிளாஸ்ட் ஆகி என் செருப்படுத்தி நானே என் தலையில் 10-20 தடவை அடிச்சுட்டு போய் ஒரு இருட்டான ரூமில் போயிட்டு கம்முன்னு முடங்கி படுத்துருவேன். அப்படியே கண்ண மூடின்னு இருக்கும்போது ஒரு 1/2 hour 1 hourக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு அமைதி கிரியேட் ஆகும் மைண்டில். ஸோ அந்த அமைதி கிரியேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுன்னா,
என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்பேன். இப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடணுமா, இல்லை அதை தாண்டி நம்ம போக போகிறோமோன்ட்டு அந்த டைமில் நான் யோசிப்பேன். அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்மளுக்கு வர பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. அதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு 1/2 அன் ஹவர் சைலண்ட்டாக இருந்ததுக்கப்புறம் அப்படியே மைண்ட் வரும், மனசில் அப்படியே ஒரு பாசிட்டிவ் பிஜிஎம் அப்படியே ஏறும். போட்ரா பிஜிஎம்ன்ற மாதிரி அப்படியே ஒரு பிஜிஎம் ஏறும். என்னானாலும் பரவாயில்லடா, பார்த்துடலாம்டா, நாம்பளாம் இந்த பிரச்சனைகளாக பார்த்துடலாம். ஆமாண்டா, தப்பு பண்ணோம் தான். ஃபினான்ஷியலாக எனக்கு தெரியல, எனக்கும் தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆளும் இல்லை. ஆமாம், நான் ஆசைப்பட்டேன், கனவு கண்டேன், அதுக்கான முயற்சிகளை எடுத்தேன், தப்பு பண்ணேன் தான். அதுக்கான தண்டனை நான் இப்போ அனுபவிக்கிறேன் தான். ஓகே தான்டா, அதெல்லாம் ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். என் வாழ்க்கை அதுக்குன்னு இதோட நான் முடிச்சிக்க முடியாது, நான் இப்படியே இருந்துட மாட்டேன், பார்த்துக்கலாம் வாங்கடா. பிரச்சனை நீங்களா, என் பிரச்சனைகளா இல்லை நானான்னு பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போடுறா பிஜிஎம்னு எழுந்திரிச்சு வருவேன். உடனே எழுந்திரிச்சு வந்து திரும்ப ஏதோ ஒரு ஐடியா யோசிச்சு, ஏதோ ஒரு முயற்சி என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக ஏதோ ஒரு முயற்சியை நான் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாத்தையுமே பாசிட்டிவாக நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் ஒருத்தவனுக்கு வருதுன்னா, அது வாழ்க்கை வந்து அது நம்மளுக்கு தருதுன்னா, அது வந்து காரணம் இல்லாமலா வரும் சொல்லுங்கள். வாழ்க்கை ஏதோ நம்மகிட்ட ஒன்று சொல்ல வருதுன்றது நம்ம கொஞ்சம் நம்ம அதை கூர்ந்து கவனிச்சாவே போதும். எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் வாழ்க்கை கொடுத்துடாது. யாரோ ஒரு தகுதியான ஆளுகளுக்கு மட்டும்தான் அந்த தேனி கொட்டுற மாதிரி கொட்டி 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 ப்ரெஷரை கொடுத்து நம்மளை செதுக்கி நம்மளை ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆளாக வாழ்க்கை மாற்றுன்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில் எனக்கு என்னென்னலாம் ப்ரெஷர் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, அது எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? நம்மளுக்கு எப்படி ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஒர்க் அவுட், ஜிம்முக்கு போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி நம்ம வலிக்குதோ, வலிச்சாலுமே அதுக்கு நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பிரச்சனையும் கஷ்டத்துலையும் கொடுத்து நம்மளுக்கு வலி மேலே வலியை கொடுத்தாலும் நம்மளுக்குள்ள இருக்க அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தையும் நம்மளோட திறமையும் ஒரு பக்கம் அது வளர்த்து விட்டுட்டு தான் இருக்குதுன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுவான், நம்ம வந்து ஒரு தோல்விகளில் கஷ்டங்கள் இருக்கவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட அந்த பணம் இருக்குது, அவங்ககிட்ட அந்த ஆள் சப்போர்ட் இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது, அதனால அவங்களாம் வராங்க, என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்போ அதனால நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், நான் தோற்று போகிறது சரிதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசுக்கு அவங்களே சொல்லிக்குவாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் சொல்கிறது வந்து இதை எப்படி சொல்கிறது, ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட எடுத்துக்கங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது சிம்பிளாக சொல்லணும்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீ எதுவுமே இல்லாமல் ஆள் அம்பு ஆயுதம் படபலம் சொல்லுவாங்களே, எல்லாத்தையுமே எழுந்து நீ நிராயுத பாணியாக நிற்கும்போது உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எல்லாமே இருக்கும்போது நான் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கேன், நான் வந்து ஒரு பலசாலியாக இருக்கேன், நான் வந்து தன்னம்பிக்கையாளன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, எல்லாத்துலேயுமே தோல்வி, எல்லாத்தையுமே நீ எழுந்து நிராயுதபாணியாக நீ தனியாலாம் நிற்கும் போதும் நீ வந்து தைரியமாக நிற்கணும், தன்னம்பிக்கையோடு நிற்கணும். அதுதான் வந்து உன் வாழ்க்கையை முடிவு பண்ணும். ஓகேங்களா? 2 விஷயம் தான் வாழ்க்கையில் முக்கியம். எதுவுமே இல்லாமல் நீ நிற்கும் போது நீ தன்னம்பிக்கையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கும் போதும் நீ ரொம்ப பணிவாக நிற்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நீ போன அந்த இடத்த வந்து உன்னால் தக்க வச்சுக்க முடியும். உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். உன்னை வந்து எல்லாருமே ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் நான் சொல்லிக்கிட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும், வலியில் இருக்கும்போதும், வேதனையில் இருக்கும்போதும் அதை வந்து நான் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு அது வந்து என்னை உற்சாகத்தை தான் அதுக்கப்புறம் படுத்துச்சு. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்குள்ள அது ஒரு உற்சாகம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம், நம்மளோட இன்னர் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாக போகுது, நம்ம இன்னும் ஏதோ ஒரு திறமையை கற்றுக்க போகிறோம், இன்னும் நம்மளுக்குள்ள இருந்து வெளியே வராத ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே வரப்போகுது, வாழ்க்கை அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குதுன்றதை நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எவ்வளோ கஷ்டமான இடத்துலேருந்து இந்த லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி எவ்வளோ அடுத்தடுத்த லெவலில் நான் ஒரு சரியான பாதையை நோக்கி நான் போயிட்டுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். என்னை நம்புங்க. வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை இதெல்லாம் வருதுன்னா வாழ்க்கை வந்து உங்களை மேலான ஒரு காரியத்துக்கு வந்து உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்குன்றதை மட்டும் நம்பிக்கையோடு நம்புங்க. எப்பயுமே நெகட்டிவான விஷயங்களை பற்றி மட்டும் நினைக்காங்க. ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன ஆகிடும், தோத்துட்டா என்ன ஆகிடும், எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே, அவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயம் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் நான் பாசிட்டிவாக தான் நிற்பேன். இதுதான் என் கேரக்டர். என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, ஒரு தேலை போயிட்டு ஒரு தண்ணியில் விழுந்து கிடந்துச்சான், அதை எடுத்து காப்பாற்றுறதுக்காக ஒருத்தர் எடுத்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தாரோ, அது வந்து அவர் கையை வந்து கொட்டிகிட்டே இருந்துச்சான். கொட்டுறது அதோட தன்மை, காப்பாற்றுறது ஏன் தன்மைன்னு அந்த ஒரு முனிவர் சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வந்து பிரச்சனை எல்லாத்தையும் கொடுக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு காரணம் இல்லாமல் கொடுக்கல, அது உங்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்த கொண்டு வர அது முயற்சி பண்ணுது. ஸோ அது வந்து அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. உங்களோட வேலை என்னன்னா, கஷ்டம் கொடுக்குறது வாழ்க்கையோட வேலைன்னா அதை தாண்டி ஜெயிச்சு காட்டுறது தான் உங்களோட திறமை. ஓகேங்களா? எந்த ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடியுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய ஸ்ட்ரகிளை, பெரிய கஷ்டமான சூழ்நிலைகளை, இக்கட்டான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குதுன்னா அமைதியாக அதை எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணி தாண்டி வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கான ஒரு பெரிய
எல்லாருமே அசந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட்டை வந்து உங்களுக்காக மறைச்சி வச்சிருக்கு அதுக்கு பின்னாடின்றது மட்டும் உண்மை. அதை நம்புங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் நம்புங்க. இது என்னோட லைஃப் அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது உண்மை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டேஜ்லையுமே நான் ஒர்ஸ்ட்டான சூழ்நிலைகள், ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி ஒரு டைம் வரும்போதுமே வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பெரிய கிஃப்ட்டு கொடுத்து என்னை தூக்கி விட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இதை நம்புங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இப்போதைக்கு சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையெல்லாம் தோக்கிறதுக்கு எனக்கு 99% நான் தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 99% தோக்குற சான்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே 1% சான்ஸ் உங்களுக்காக தெரியும். ஒரே 1% சான்ஸ் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு தனித்திறமை, தனி விஷயம் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் நினச்சிப்பீங்க, அட இதெல்லாம் ஒரு திறமையா, இதெல்லாம் வச்சு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க விஷயம் உங்களை தவிர வேறு யாராலுமே வெளியே அவுட்புட் அது கொண்டு வர முடியாது. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த 1% சான்ஸ் வின்னிங்க்கு இருந்தாலுமே அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அதை பல பேருக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்தை வந்து உங்களால் தான் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். அது ரொம்ப வேல்யூபிளான விஷயமா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமா தெரியலாம். அதனால உங்களையும் அவங்க ரொம்ப பெரிய இடத்துல வச்சு வேல்யூ பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் வெற்றிக்கும் தோல்விக்கும் சில பேர் விரக்தி ஆகிறது, கஷ்டப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, வாழ்க்கையே வேணான்னு முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுறதெல்லாம் எதுக்குன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய தோல்விகளை பார்த்து தான். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். தோல்விக்கும் வெற்றிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு தோல்விகள் மூலியமா கிடைக்கிற அந்த அனுபவமும், அந்த தோல்விகளை பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணி அடுத்தடுத்த முயற்சி எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ள அந்த தோல்வியை உருவாக்கி விடுற ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தும், இது 2ம் சேர்ந்து தான் ஒரு அவுட்புட்டாக வெற்றின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அவமானங்கள் இல்லாமல், தோல்வி இல்லாமல், நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ தோல்வியை வந்து ஒரு நெகட்டிவாக நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி நெகட்டிவாக வந்தாலுமோ அதை எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும், அதை எப்படி பாசிட்டிவாக அவுட்புட்டாக மாற்றி வெளியே கொடுக்கணுன்ற அந்த ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எதை நினச்சுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையில் கூட நீங்கள் கலங்கி வந்து நிற்க மாட்டீங்க. இப்போ சினிமாலாம் எடுக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி வாங்கிடுவார். அடி வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து அடிபட்டு எழுந்திரிக்க கூட முடியாமல் ரத்த கலரியாகி படுத்துருவார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தன்னோட ஃபேமிலிக்காகவோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, இல்லை லவ்வருக்காகவோ, இல்லை 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 தன்னோட சமூக மக்களுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு நின்று வந்து திரும்ப ஃபைட் பண்ணி ஜெயிப்பார். ஸோ அப்படி பண்ணாதான் அவர் ஹீரோ. அது வந்து படம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து சும்மா வெறும் கதை மட்டும் கிடையாது. சைக்கலாஜிக்கலாக அதை பொதுவாக பார்க்கும்போது ஒரு ஹீரோனா அப்படி தான் இருப்பான். அப்படி இருந்தால் தான் அவன் ஹீரோ. இப்போ உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, எல்லாம் வருது, நீங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு போனீங்கன்னா அது கோழைத்தனம். அப்படி மட்டும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் யோசிச்சு எடுத்துடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் குழையாக தான் உங்களை எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், எல்லாமே உங்களையும் விரும்புகிறவங்க கண்டிப்பாக உண்மையாக யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கலாம். அப்படி யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை உண்மையாக நேசிப்பீங்கல்ல, உங்களுக்காக நீங்கள் எழுந்திரிச்சு வாங்க. ஸோ அப்படி அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாளைக்கு நம்ம எழுந்திரிச்சு அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே உங்களை ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. டே எப்பட்றா பண்ண, டே எனக்கும் சொல்லிக் கொடுறா தம்பி, எனக்கும் சொல்லிக் கொடுப்பா, எப்படிப்பா இவ்வளோ பிரச்சனையில வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்துலையும் நீ இவ்வளோ திருத்தையும் தாண்டி நீ எப்படிப்பா நீ வந்த, எனக்கும் அதை சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி எல்லாருமே உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ நிறையா நம்ம சர்வைவல் ஸ்டோரியெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு 2 பேர் வந்து கடலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. 110 நாள் ஒரே போட்டில் இருந்துகிட்டே அவங்க சர்வை பண்ணி கடைசியாக உயிர் பழிச்சு வந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் போய் காட்டில் மாட்டிக்கிட்டாரு, ஒருத்தர் ஃப்ளைன் கிராஷில் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் ஒரு 90 நாட்கள் கழித்து அவர் சர்வை பண்ணி அவர் மீட்டாங்க, அவர் வெளியே உயிரோடு வந்தார் அப்படின்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த சர்வை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த 100 நாளோ 50 நாளோ 20 நாளோ. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்க கதையை கேட்டு அதை ஒரு ஆர்டிக்கலாவோ இல்லை ஒரு படமாவோ எடுக்கிறதுக்கே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல கோடி பணம் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு மனுஷன் எவ்வளோ ஸ்ட்ரகிளையும் கஷ்டங்களையும் பார்த்து நான் வரானோ, அவன் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் அவன் ஷேர் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மில்லியன் டாலர் கணக்கில் வந்து அவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் அவனை வந்து பார்க்கறதுக்கு கூட பே பண்ணுறதுக்குலாம் ஆளுங்க தயாராக இருப்பாங்க. இப்போ நம்ம ஆக்டர் அஜித் குமாரை கூட வச்சுக்கோங்க, இல்லை நம்ம தளபதி விஜயை கூட வச்சுக்கோங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல போய்ட்டு சும்மா ஒரு கத்திரிக்கோலை கட் பண்ணி ஒரு கடையை ஓப்பன் பண்ணால் கூட இன்றைக்கி அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கொடுக்க ஆள் இருக்காங்க. அது ஏன்னா வந்து அவங்களோட வேல்யூ, இப்போ அவங்களோட வில் பவர், அவங்களோட வேல்யூ அன்றைக்கி அந்த சின்ன ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேர், அந்த ஃபேஸ் வேல்யூக்கே இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கொடுக்க கூட ஆள் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வேல்யூ வந்து எந்த ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரும் ஒரு காலத்தில் உங்களை எடை போடுவானா, அந்த பையன் அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான், ஒன்றுமே இல்லாமல் அப்படி நின்னா, அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க.
ஆனாலும் பரவாயில்ல, பையன் இவ்வளோ தூரம் போராடி கஷ்டப்பட்டு வந்துட்டான். இனி அவனை நம்பி நம்ம என்ன வேணால் நம்ம பண்ணலாம். அவன் கண்டிப்பாக அதை சரியாக பண்ணி முடிப்பான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வரும். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் என் மனசில் என்னெல்லாம் ரொம்ப நாளாக நான் பூட்டி வச்சுருந்தனோ, நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தனோ, அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறி இருக்கும். ஏன்னா என்னோட இக்கட்டான ஒர்ஸ்ட்டு டைம்லேருந்து இன்றைக்கி எவ்வளோ தூரம் நான் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி இன்னைக்கு நான் நல்ல ஒரு ஸ்டேஜ் நோக்கி நான் போயிட்டுருக்கேன்றதை நான் உண்மையாகவே என் மனசார நான் எனக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.